அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? யார்ட்டு சவுண்டு வரதை பார்த்தா சாப்பிட்ட மாதிரி தெரியல. இந்த 2 படத்தினுடைய ஒரு ஃபஸ்ட் லுக் வெளியீடு நம்ம அளப்பறைய கலப்புறோம். ரொம்ப அற்புதமான ஒரு டீம். முதல்ல அவங்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்லிடுவோம். ஆமாம், இயக்குனர் ஐயா நீங்கள் சொல்லிகிட்டே என்ன தானே பார்த்தீங்க சைடில் பெரிய நடிகர்கள்லாம் அப்படியே பார்த்தாச்சுன்னா புது நடிகரா அப்படின்னு யோசிக்கிறாங்கன்னா அதெல்லாம் கிடையாது. ஆமாம், எல்லா படங்களையுமே நாங்கள்லாம் ஒரே நோக்கத்தில் தான் பார்க்கோம். எல்லாருமே ஜெயிக்கணும். ஆமாம், இந்த சினிமா ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்றது தான் எங்களுடைய நோக்கம். அதனால் இன்றைக்கி இந்த மேடையில் முதல்ல நான் ஒரு அறிவிப்பை வெளியிட்டுறேன். என்னன்னா, அண்ணாச்சி ஐயோ ஒரு நாளைக்கு இத்தனை லட்சம் கேட்பார் அத்தனை லட்சம் கேட்பாரெல்லாம் நீங்களும் பயப்படாதீங்க. ஆமாம், இயக்குனர்கள் நல்ல கதையோட, நல்ல ஒரு தரமான காமெடி கதையோட, ஆமாம் அண்ணாச்சி எங்களால் இவ்வளோ தான் சம்பளம் தர முடியும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த சம்பளத்தை வாங்கிட்டு நடிக்கிறதுக்கு நான் தயார். யார் வேணாலும் என்ன அப்ரோச் பண்ணலாம். என் நம்பரை வேணாலும் தரேன். அதனால் தாராளம் பண்ணுங்கள். ஆமாம், அந்த அலப்புற கிளப்புறம் டீமுக்கு என்னுடைய அன்பான அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். ஆமாம், இந்த படம் தியேட்டரில் பட்டையை கிளப்பணும், பட்டையை கிளப்பணும், அலப்புறையை கிளப்பணும். ஆமாம், அதனுடைய வாழ்த்துக்கள். அப்புறம் நம்ம அடுத்த நம்முடைய படத்துக்கு வருவோம். விடுதலை மாற்றம். இயக்குனர் அவரும் ஏன்டா அப்படி தான் அப்ரோச் பண்ணார். தம்பி சிறிதர் மூலமாக அண்ணாச்சி இவ்வளோ ஒரு பெரிய கேரக்டரு, கிட்டத்தட்ட ஒரு 28 நாள் தேவைப்படுது அப்படின்னாங்க. அப்படி 28 நாள் அப்படின்னாலே அது ஹீரோ யார் அப்படின்னு, ஹீரோவுக்கு அடுத்து நீங்கள் தான் அப்படின்னாப்புல. அது ஹீரோயினுக்கு இன்னும் யாரும் சொல்லலைன்னு நினைக்கிறேன் இல்லையா? ஹீரோவுக்கு அடுத்து நீங்கள் தான் கவலைப்படாங்க. ஏன்னா அதுக்கு அடுத்து மியூசிக் டைரக்டர் இருக்காங்க. அந்த படத்தில் நிறைய பேர் இந்த படத்துக்கு தூண்களாக இருக்கும். அந்த தூணில் நானும் ஒரு ஆள். எனக்கு இந்த அற்புதமான ஆனால் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு கதைக்களம் கொண்டது தான் நம்ம விடுதலை மாற்றம். இதில் நானும் இருக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. கண்டிப்பாக விடுதலை மாற்றத்தில் நாங்களும் உங்களை சந்தோஷப்படுத்துகிற அளவுக்கு மிக சிறப்பாக இயக்குனருக்கு நான் நடித்து கொடுப்பேன் அப்படின்றதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. படமும் வெற்றி பெறணும், படத்தில் நடித்தவர்களுடைய வாழ்க்கையில் வெற்றி பெறணும் அப்படின்னு வாழ்த்தி அன்போடு வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இங்கே வந்திருக்க ஊடக நண்பர்கள், பத்திரிகை நண்பர்கள், சீஃப் கெஸ்ட், எங்களுக்காக வந்திருக்க நண்பர்கள், ஆர்டிஸ்ட், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், இங்கே இருக்க எங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி இங்கே இருக்க எல்லாருக்குமே முதல்ல வணக்கம், நன்றிகளும். அலப்பற கலப்புறம் படம் டைட்டில்லாம் பயங்கரமாக இருக்குது, ஜாலியாக இருக்குது. ஷூட் ரொம்ப ஒரு ஜாலியாக போச்சு, எல்லாமே ஓகே. ப்ரொடக்ஷன், கோ ப்ரொடக்ஷன் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிக்கிட்டோம், எல்லாமே ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை கொஞ்சம் தெரிஞ்ச நடிகர்களெல்லாம் அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு அப்ரோச்லாம் பண்ணும்போது பெருசாக உங்களுக்கு அவ்வளோ என்ன சொல்லலாம், எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. ஓகே, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்லாம் நிறைய பேர் யோசித்தாங்க. புதுசாக வராத எதுவுமே பழசில்லை. கமல் சாராக இருக்கட்டும், ரஜினி சாராக இருக்கட்டும், முதல்ல புதுசாக வந்து தான் பழசாக இருக்காங்க. இங்கே இருக்கிற இயக்குநர்களும் அப்படி தான். நாங்கள் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கோம், புதுசாக வந்திருக்கோம், பழசாகவும் எக்ஸ்பீரியன்ஸாகவும் ஆகும். ஆனால் நிறைய ஃப்ரெஷர்ஸ்க்கு நீங்கள் வாய்ப்பு கொடுக்கணும். நாங்கள் அப்படி தான் ஃப்ரெஷர்ஸ்க்கு மட்டும்தான் நிறைய வாய்ப்பு கொடுத்துருக்கோம். எல்லா ஃப்ரெஷர்ஸையும் வச்சு தான் இந்த படத்தை பண்ணியிருக்கோம். சில பேர் நிறைய கேரக்டர் ரோல்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க, சில பேர் சில படங்களில் பண்ணியிருக்காங்க. பட் பெருசாக ரெக்கக்னிஷன் கிடைக்கல. சரி, ஓகே, இந்த படத்தை ஒரு 8 லீட் வச்சு எடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். 8 பசங்க 8 பொண்ணுங்க. ஸோ இது ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு ஃபன் மூவி. இதுக்கு பின்னாடி நிறைய ஹார்ட் ஒர்க் இருக்குது, நிறைய வலிகள் இருக்குது. தூங்காமல் உழைச்சிருக்கோம், சாப்பிடாமல் உழைச்சிருக்கோம். உங்களோட சப்போர்ட்லாம் எங்களுக்கு எவ்வளோ தேவைன்னா அதை சொல்லிலாம் எங்களுக்கு புரிய வைக்க முடியல. ஊடக நண்பர்களும் புது படங்களை நிறைய வரவேற்கணும்னு நான் கண்டிப்பாக கேட்டுக்கிறேன். அண்ட் முகேஷ் பற்றி சொல்லணும். 10 வருஷத்துக்கு முன்னாடி வடபழனியில் நானும் அவனும் மீட் பண்ணி பேசும்போது, என் படம் பண்ணால் நீ ஒர்க் பண்ணுவேன், உன் படம் பண்ணால் நான் ஒர்க் பண்ணுவேன்னு பேசி வச்சுக்கிட்டது தான். இன்றைக்கி அவனோட ஃபஸ்ட்டு படம் விடுதலை மாற்றம் பூஜையில் நான் இருக்கிறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் இதுக்கு முன்னாடி ஒரு படம் பண்ணியிருக்கேன்னா அதுலேயும் அவனோட சப்போர்ட் இருந்திருக்கு. எல்லா இடத்துலையுமே அவன் கூட பின்னாடி நின்றுருக்கான். அவனும் நிறைய ஆர்டிஸ்டெல்லாம் அப்ரோச் பண்ணியிருக்கான், நிறைய கஷ்டப்பட்டிருக்கான். எனக்காவது போன வருஷம் ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. இது வரைக்குமே அவன் பட்ட கஷ்டங்கள் எனக்கு தெரியும். நான் ஆர்டிஸ்டாக இருக்கவங்களையும் ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிறேன். புதுசாக வர எல்லா டேரக்டர்ஸ்க்கும் கொஞ்சம் ஏன் சிரிக்கிறீங்க? புதுசாக வர டேரக்டர்ஸ் எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்க வேணாம், சும்மா டெஸ்ட் பண்ணி பாருங்கள். தேங்காய் உடச்சா தானே உள்ளே அழுகி இருக்கா நல்லா இருக்கான்னு தெரியும்.
உடைக்காமலே நல்ல தேங்காய் இல்லைன்னு தூக்கி போட்டுறீங்க. ப்ளீஸ் அது பண்ணாதீங்க. வாய்ப்பு கொடுத்த அனைவர்களுக்கும் நன்றி. வந்திருக்கும் அனைவருக்கும் ஊடக நண்பர்களுக்கும் என் வணக்கங்கள். நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அமைஞ்சால் சக்ஸஸ் தானாக வரும் சார், எப்பயுமே. அதான் உங்கள் டீம் நம்ம ரொம்ப வருஷமாக பார்த்துட்ருக்கோம். ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து ரொம்ப வருஷமாக ட்ரை பண்ணிகிட்டே இருந்தாங்க. அதுக்கு ஒரு நாள் இதுக்கு முன்னாடி படமும் பண்ணார், இப்போ இந்த படமும் உங்களுக்கு வெற்றியடைய வாழ்த்துக்கள். அடுத்து உங்களோட விடுதலை மாற்றமுக்கும் அலப்பறை கலப்பரம் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக வர்றதுக்கு ஊடக நண்பர்கள் எல்லோரும், பப்ளிக் எல்லாருமே கொஞ்சம் இந்த மாதிரி படங்களுக்கு வந்து நீங்கள் தியேட்டருக்கு வந்து சப்போர்ட் பண்ணி யங்ஸ்டர்ஸை வளர்த்து விடணும், அதை கேட்டுக்கிறோம். ஊடக நண்பர்கள் இதை கொஞ்சம் நல்லா ப்ரொமோட் பண்ணி அடுத்தடுத்த நிறைய டைரக்டர்ஸ் வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். தேங்க்யூ.